الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. இந்த வசனத்தை பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கள் எல்லாம் படையாக திரண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வந்த பொழுது அந்த படையை பார்த்த உடனே பயப்பட இல்லை, அவங்களோட ஈமான் கூடிருச்சு. அல்லாஹ் இப்படி ஒரு பெரிய படையை வச்சுங்களை அழிச்சிருவானா? இல்லை. ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் கூடியது. என்ன சொன்னாங்க? அந்த ஈமான் கூடின உடனே அவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை وقالوا حسبنا الله ونعم الوكيل. وقالوا, அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன். எப்படி இந்த வார்த்தை வரணும்? இதெல்லாம் உயிர் தப்புவோமா இல்லையா என்ற அந்த நிலையில இது வந்தது. நமக்கு லேசா வெள்ளம் வந்துருச்சுண்டா, வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுண்டா வார்த்தைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. ஈமான் உள்ள சஹாபாக்கள், நாங்க யாரை பின்பற்றணும், யாருடைய வழியில பயணிக்கணும், அல்லாஹ் அடையாளமாக காட்டுற சஹாபாக்கள் வகாலு ஹஸ்புனல்லாஹ், அந்த வார்த்தை உள்ளத்துல பதியணும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் யார்? யார் எங்கட சிறந்த பாதுகாவலன்? அல்லாஹ். எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். பாதுகாப்பதில், மனிதர்களை பாதுகாப்பதில், வழிகாட்டுவதில், அரவணைப்பதில், வாழ்வாதாரத்தை வழங்குறதுல மிகச்சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். அப்ப அந்த ஈமான் கூடணும், எங்கட ஈமான் கூடணும். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் நபிமார்கள் கடைபிடித்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அப்ப இந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி போட்டு மாத்திரம் போதாது, அது எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் பாதுகாவலன். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அப்ப பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா என்ன செய்யணும்? ஈமான் உறுதியாக, ஈமான் இன்னும் என்ன செய்யணும்? கூடணும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? நான் இன்னும் நெருங்க நெருங்க, அவனை நெருங்க நெருங்க என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்ற ரப்பு ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டான். அவன் வாக்குறுதி மீறுகின்றவன் அல்ல. என்னை நெருங்க நெருங்க அவன் நெருங்குவான். அவன் வாக்குறுதியை மீறுகிறவன் அல்ல என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நோக்கி போகணும். ஈமான்ல குறைவு ஏற்படக்கூடாது. இரவையில் كانوا قليلا من الليل ما يهجعون كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. நல்லடியார்கள், நல்ல மக்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் தேடுறோமா? அந்த சுன்னாவை எடுத்துக்கொண்டோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒபில் அஸ்ஹார், ரமலான் வந்தால் தான் சஹருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார்கள் சஹருடைய வேளையில், நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்கள் நல்லவர்கள், முத்தகீன்கள், சொர்க்கவாதிகள். இரவையில கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க. ஏன்? இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள். ஒபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன். சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லுங்க. இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க. சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு இஸ்திக்ஃபார் சொல்லிடுங்க, இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளோ பாவம் செஞ்சா நான் மன்னிக்க ரெடி. எனக்கு இன்றைக்கு பாவம் சுமை கூடிருச்சுண்டா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லி 100 விடுத்தம் இன்றைக்கு சொல்லிடுங்க. இன்றைக்கு எனக்கு பாவம் சுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி மன் قال சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 100 مرة حطت خطاياه ولو كانت مثل زبد البحر. ஒரு நாளைக்கு யார் ஒரு 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்வாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே,
சஹீஹான ரவாஹுல் புகாரி முஸ்லிம் சஹீஹான செய்தி. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி. அல்லாஹ் எப்படி லேசுபடுத்தி வைத்திருக்கிறான், அல்லாஹ் எப்படி லேசுபடுத்தி வைத்திருக்கிறான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்பார் என்பது சஹருடைய வேளையிலும் இருக்க வேண்டும். தொழுகை முடிந்து விட்டால் என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வெற்றிகள் வந்து விட்டது, வாழ்க்கையில பெரிய பெரிய அருள் கிடைத்து விட்டது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா நபியே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நஸ்ர் உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைகிறதை நீங்கள் பார்த்தால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல இல்லை. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க. சந்தோஷம் வந்தாலும் இஸ்திக்பார் செய்யுங்க, கவலை வந்தாலும் இஸ்திக்பார் செய்யுங்க. வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் இஸ்திக்பார் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்ற ரப், என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும். அதிகமாக இஸ்திக்பாருடைய வாழ்க்கை. அதே நேரம் இஸ்திக்பாருடைய இடம்தான் அந்த தஹஜ்ஜுடைய, நம்ம தஹஜ்ஜுத்ல விளங்கி வச்சிருக்கிற ஃபஜ்ருக்கு முன்னாடி இருக்கிற சஹருடைய நேரம் இருக்கிறதே. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா வ இபாதுர் ரஹ்மான் وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. சூரா அல் ஃபுர்கான்ல இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வர நேரம் அவர்களோட பிரதான பண்பு என்ன தெரியுமா? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கியாமிலும் கழிப்பார்கள். அதில் அவர்கள் இஸ்திக்பார் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்பாரை செய்வார்கள். அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள். இது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்பாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும். எப்படி அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. அவர்கள் பாவம் செய்து விட்டால், தக்வா உள்ள நல்ல மக்கள் பாவம் செய்து விட்டால், மானக்கேடான அசிங்கமான விடயங்களை செய்து விட்டால் உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வார்கள். அவர்களுடைய இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்தில் செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்றான். அவர் மன்னிப்பார், இவர் மன்னிப்பார், அந்த ஷேக் மன்னிப்பார், அவர் மன்னிப்பார், ரசூல்லா மன்னிப்பாங்கன்னு போற ஷிர்கான விடயங்களை விட்டுட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அகீதாவை அல்லாஹ் சொல்றான். வமை யக்ஃபிருதுனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை அன்றி வேறு யார் மன்னிப்பார்? அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான், வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிருங்க பாயின்னு சொல்றது இது ஹுக்கூக்குல் இபாத். அடியார்களுக்கு செய்யற விஷயத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதை கொண்டு வைத்து அல்லாஹ் மன்னிக்கிற விஷயத்துல கொண்டு வச்சிடக்கூடாது. சிலர் எல்லாத்தையும் ரசூலா மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க. நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா அல்லாஹ் நீ மன்னிச்சிருன்னு சொன்னா அது நடக்காது. ஏன்றால் வந்து ஹுக்கூக்குல் இபாத், அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை, அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே அல்லாஹ், யா அல்லாஹ் நான் தொலைல, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த தப்பு பண்ணிட்டேன், யா அல்லாஹ்டா நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எப்படி? அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்தால் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிருதுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா, இது குற்றம் என்று தெரிஞ்சா, இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள், விட்டுருவாங்க. அப்ப அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளும் என்ன? இஸ்திக்பார். இஸ்திக்பார் தான் எல்லாமே. வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இஸ்திக்பார், நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது இஸ்திக்பார். தௌபா என்பது நாங்க இஸ்திக்பாரை தாண்டி இரண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது. தௌபா என்பது என்ன? இஸ்திக்பாரை தாண்டி அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது.
இஸ்திக்ஃபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில் செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் வந்தார், இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், எனக்கு அவர் 4 பிரச்சனையை சொன்னார். 4 பிரச்சனையை சொன்னார். பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னார். இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பஞ்சமாக இருக்குன்றாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வறுமையாக இருக்கு. இன்னொரு ஆள் வந்து சொன்னார். 2வது நபர் என்ன சொன்னார்? வறுமை, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்றார். இன்னொரு மனிதர் சொன்னார், என் தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு, மழை இல்லைன்றாரு. அப்போ சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு. 4வது மனிதர் வந்தார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னாங்க. 4 கேள்வி பதில் ஒன்று தான். வறுமையா இஸ்திக்ஃபார், வறுமை இஸ்திக்ஃபார், பஞ்சம் இஸ்திக்ஃபார், மழை இஸ்திக்ஃபார், குழந்தை பாக்கியம் இல்லை இஸ்திக்ஃபார். இதை 4ஐயும் சொன்ன உடனே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் எவ்வளோ பெரிய முக்கியமான தாபிஈ, எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு 4 கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க. சூரா நூஹுடைய வசனம், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். நாங்கள் ஏற்கனவே ஓதி விளங்கப்படுத்திய வசனத்தை சொல்கிறாங்க. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீ அல்லாஹ் என்ன செய்வான்? மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், பிள்ளை பாக்கிய தருவான், பொருளாதார தருவான், பஞ்சம் நீங்கும், மழை வரும், தோட்டம் துறவுகள் அல்லாஹ் உருவாக்குவான், ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும். இந்த வசனத்தை ஓதுனாங்க. அப்போ எந்த பிரச்சனை அவங்க 4 பேர் 4 பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இஸ்திக்ஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். இந்த செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரி என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்.